இங்கே இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெஸ்டனில் இருக்க க்ரோசர் கார்டன் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ க்ரோசர் அப்படின்னா ஜெர்மனியில் வந்து பிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிக் கார்டன் இது. இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கேட்டிங், சைக்கிளிங், அப்புறம் சும்மா வாக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்காக வருவாங்க. ஆனால் ரொம்ப பெருசு. இந்த கார்டனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், பப்பியெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அந்த மாதிரினா இங்கே வரலாம். ஸோ நான்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். அதே மாதிரி இந்த கார்டனை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் வந்து போகும், ஒரு கார்டன் டூர் மாதிரி. ஸோ அதோட ட்ராக் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன ஃபீ இருக்கும் அதுக்கு, ஆனால் அதை பே பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். பார்த்திங்களா, சைக்கிளில் நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes 12 minutes வாக், அவ்வளோதான். ஸோ ஜெர்மனியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபால் சீசன், அதனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான ஆளுங்க தான் அதிகம் வருவாங்க. இப்போது ஏர்லி மார்னிங் ஜாக் போகணும் அப்படின்னா அந்த கார்டனை சுற்றியே வந்து போய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. நிறைய பேர் வந்து நிறைய விளையாடுவாங்க. எப்படி சொல்கிறது, செஸ்ஸு இல்லைன்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இங்கே வந்து விளையாடணுன்னா சில பேர் பேட்மிண்டன் கூட விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ வீக்கெண்ட் ஆச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி வாக் மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்கேஸ் ட்ரெஸ்டனில் இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஸோ ட்ரெஸ்டனில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், க்ரோசர் கார்டன் தெரியாமல் இருக்காது. ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம் அந்த சிட்டியில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் பாத் ஒன்று போகுது இந்த சைடு, அந்த பாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இங்கே எப்படின்னா வழி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் இப்போ என்ட்ரி ஆனது வந்து ஒரு சைடில் என்ட்ரி ஆனேன், ஆனால் எக்ஸிட் வந்து எங்கே ஆக போகிறோங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்தாலும் அது வந்து எப்படி சொல்கிறது தெரியாது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், ஏன்னா ரொம்ப பெருசு. ஸோ ஏரியா பெருசுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது ஒரு சைடில் வந்து மாறி வந்துடுவோன்னு வைங்களேன். ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் எல்லா எக்ஸிட்லேயுமே நியரஸ்ட்டு ட்ராம் ஸ்டாப் வந்து இருக்கும். அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா சில பேர் மேப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கேயே இருக்கனால ஏதாவது ஒரு ட்ராம் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சி அப்படியே போயிடுவோம். ஸோ லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லோ ஆயிடுச்சு. ஆல்ரெடி அப்படியே விழுந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம்லாம் போனால் மரத்தில் ஒன்றுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதுதான் கடவுளோட படைப்பை பாருங்கள். வின்டரில் வந்து லீவ்ஸ் எல்லாம் போயிடும், சம்மரில் வந்து மறுபடியும் எல்லா லீவ்ஸும் வந்துடும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த நடக்கிற பாத் வந்து. பார்த்திங்களா, ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது, பயங்கர அழகாக இருக்குது. ஸோ சம்மர் டைம்லலாம் உண்மையாகவே இது பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பாட்லக் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் சூப்பரான இடம். எல்லோரும் ஒவ்வொன்று சமைச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு கார்பெட் மாதிரி கிராஸில் போட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டே. ஸோ சூப்பரான இடம் அது. ஈவினிங் அந்த மாதிரி டைம்லாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஸ்கேட்டிங் போகிறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம பயங்கரமாக ஸ்கேட்டிங் போவாங்க. அதே மாதிரி சைக்கிளிங் இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த சைடை நேராக போயிருந்துருக்கணும், நான் அந்த ஷார்ட் பாத் எடுத்தனால இப்படி போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது.
ஸோ எனக்கு வந்து இந்த ஃபால் சீசன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, நிறைய லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லோ கலரில் டேர்ன் ஆகிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸ்ப்ரிங்கும் நல்லாயிருக்கும், ஃபாலும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டனை வந்து சுற்றி பார்க்கணுன்னா எப்படியும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே வேணும். அப்படியே இருந்தாலும் நம்ம எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் பண்ணலங்கிறது தெரியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வயசானவங்களும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்பாட்டில் கார் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ நடக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக நடந்துக்கலாம். ஸோ எனக்கு இது எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு தெரியாது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக இங்கேயே வந்து எப்படின்னா ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க சம்மர் டைமில் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்க ரன்னிங் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ ஜாகிங் அந்த மாதிரிக்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்பேஸ் இது. ஸோ இதுவுமே ஒரு எக்ஸிட் தான். அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்களா, அந்த சைடு வழியாகவும் நம்ம வெளியில் போய்க்கலாம். ஸோ நிறைய எக்ஸிட்ஸ் இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ குளிராக இல்லை, அதனால் ஓகே. ரொம்ப குளிராக இருந்ததுன்னா எப்படி சொல்கிறது, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போட்டு தான் இங்கே வரணும். ஒரு ஜாக்கெட்லாம் பத்தாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வழியாகவும் போகலாம், இப்படியும் போகலாம். நம்ம வந்து இப்படி போயிட்டு அப்படி போகிறோம். இங்கே வந்து அதுவும் இல்லாமல் பில்டிங்ஸ் இருக்குங்க. கார்டனுக்கு நடுவுலையே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டோடது தான். ஆனால் வந்து இங்கே பில்டிங் இருக்கும், ஸ்டாச்சூஸ் இருக்கும் நிறைய. அப்புறம் உட்காரக்கு வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த ட்ரெயின் இன்கேஸ் ஏதாவது சுற்றி போச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லோ அண்ட் க்ரீன் காம்போவில் இருக்குது. ஸோ கீழே ஃபுல்லாக ட்ரைட் லீவ்ஸ். ஸோ இந்த மரம்லாம் பாருங்கள் உடஞ்சி விழுந்திருக்கு. உடஞ்சி விழுந்த மாதிரி தான் தெரியுது, இல்லைனா மேபி கட் கூட பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உடஞ்சி விழுந்தால் இவ்வளோ ப்ராப்பராக விழாது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வரலன்னு வைங்களேன், இங்கேயே வந்து இந்த சைக்கிள்ஸ், ரெண்டல் சைக்கிள்ஸ் வந்து நிறைய நிற்கும். என்ட்ரி பாயிண்ட்லேயும் சரி, எக்ஸிட் பாயிண்ட்லேயும் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃப்ரீ. நல்ல லேசான காற்று அப்படியே ஃபேஸ் விண்டை வந்து அப்படியே ஃபேஸில் படுது. அவ்வளோ அழகாக இருக்குது. காட்டிலெல்லாம் போகக்கூடாது. ஐயோ, கை நடுங்குது. ஓகே, கொஞ்சம். ஸோ இது பாருங்கள், இது ரெட் பீர். சாப்பிடலாம் முடியாதாடா, பட் பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ அண்ட் ரெட் தெரியுதா, நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு ஸ்பாட் உட்கார்றதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே அப்படியே சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஐயோ, இந்த மரத்து கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ஒரு பில்டிங் சொன்னேன்ல, அதுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். சம்மர் அப்போ தாங்க இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஜாக்கெட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்றைக்காவது ஒர்க்கில் ஒரு டயரிங் டே இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு ஹெக்டிக் டே இருந்ததுன்னு வைங்க, அன்றைக்கி ஈவினிங் அப்படியே வந்து ஒரு வாக் போனோன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்டு. ஃபுல்லாக நான் வந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பப்பி பார்த்துருப்பேன் நான். அவ்வளோ பேர் வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பில்டிங். சம்மர் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் இருக்கும் இங்கே கம்ப்ளீட்டாக. அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேர் ஜாகிங் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் அந்த பில்டிங். 2-3 இருக்குது ஆக்சுவலாக. இந்த சைடில் ஒன்று, இங்கே ஒன்று. சன் வந்து வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், க்ளவுட்ஸ்க்கு நடுவில் பாருங்க, குட்டி சைக்கிளில் போகிறாங்க. ஸோ நான் சொன்னேன்ல ஸ்கேட்டிங் போவாங்கன்னு. இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அம்மா, அடுத்து பையன். ஸோ அந்த ஸ்கேட்டிங் ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டோம். பட் ப்ராக்டிஸ் ஸ்கேட்டிங் இனிஷியலாக கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் இது ப்ராக்டிஸ் பண்ண வந்து ரொம்ப நல்ல இடம். ஏன்னா ரொம்ப ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிட்டு பாருங்கள், தண்ணி போது. ஒரு குட்டி பாண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடு போய் பார்ப்போம். இதுதான் அந்த பில்டிங். இங்கே வாட்டர், அப்படி இதுதான் வியூ. குட்டி குட்டி வாத்துலாம் இருக்கு. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அங்கே தெரியுது அவங்களுக்கு வாத்து வந்து அப்படியே
ஸ்விம்மிங் போயிட்டுருக்கு ஜாலியாக. பயங்கர காமாக இருக்குது. நிறைய பேர் நடக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன ஸ்கேட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகி இப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படியே போவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஏரியா. ஸோ இந்த கார்டனை சுற்றி ஒரு ட்ரெயின் போகும்னு சொன்னேன்ல, அதுதான் நான் எங்கன்னு தேடிட்டுருக்கேன் இப்போது. அது வந்து ஏதோ ஒரு எண்டில் ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல் கார்டனை சுற்றி போகும். நல்லாயிருக்கும். பார்ப்போம், அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம போய் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஃபேமிலியாக வரவங்க வந்து அதிகம். கிட்ஸை கூட்டிகிட்டு சைக்கிளிங்காக வருவாங்க. அப்போ தான் இப்போ தான் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன்ல, ஸ்கேட்டிங் போவாங்க. நீங்கள் ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஈவினிங் டைம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. மஷ்ரூம்ஸ் பாருங்கள். மஷ்ரூம்ஸ்க்கெலாம் எங்கே வளரணும்னு இடமே கிடையாது, ஸ்பாட் இல்லாமல் வளரும். ட்ரெயின் சொன்னேன்ல, சின்ன ட்ரெயின், அது வந்து இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இது வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ என்ட்ரி பாயிண்ட், டிக்கெட் எடுக்கிற ஸ்பாட் வந்து வேறு. ஸோ இது வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு மாஸ்டர் மாதிரி இங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுதான் அந்த பிளேஸ், ட்ரெயின் வர அந்த ஸ்பாட், பான்ஹாஃப் பர்லைஸ்டைஷ். ஸோ இங்கே வந்து 2 ட்ராக்காக அப்படியே பிரியுது. அங்கேருந்து அப்படியே வந்து 2 ட்ராக்காக குட்டி ட்ரெயின், ஆக்சுவலாக டாய் ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படியே அங்கே போகிறதுக்கான இடம். இதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன்னா, இப்போ ஏதாவது ட்ரெயின் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க, பார்ப்போம். ஸோ அந்த ட்ரெயின் வந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி டாய் ட்ரெயின் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. லெட்ஸ் see. ஸோ இது வந்து இந்த ட்ரெயின் ஃபுல் கார்டனை சுற்றி போகும். அதுக்கே நிறைய டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ரவுட்டில் போகும் அந்த மாதிரி. ஓ, அந்த லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அந்த எல்லோ கலர் செம்ம அழகாக இருக்குது. ஸோ பொதுவாகவே இங்கே நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஸ்டேஷன், இந்த கார்டனை சுற்றி போகிற ட்ரெயின் ஸ்டேஷனில் என்ன ஒரு இதுனா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டராக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து யூஸ்வலாக குட்டி பசங்களாக இருப்பாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு குட்டி பையன் நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா, கேப் போட்டு. அந்த ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து இங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக சும்மா ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸ் தான் இருப்பாங்க.
ட்ரெயின் வந்து அதர் டைரெக்ஷனில் இருந்து வருது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த சைட்லேருந்து வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி ட்ரெயின், நிறைய பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்டனை சுற்றி போகும் இந்த ட்ரெயின் வந்து. ஸோ ஹைட்டாலாம் இருந்தாங்கன்னா குனிஞ்சு தான் ஏறணும். பின்னாடி பார்த்தங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு பாருங்க குட்டி ஸ்டேஷன் மாஸ்டர் பின்னாடி இருக்காரு. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா அந்த வீல் சேர்லலாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வருவாங்க கார்டனுக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம மைண்ட் செட் தான். ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா தான் அதை பண்ணுவோம். இது வந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அதுவும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எவ்வளவோ பேர் வந்து ஒர்க்கு, ஃபேமிலி இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸோடு இருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு சைடு வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கான டைமையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப வேலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலியை தாண்டி எதுவுமே நம்ம ஊரில் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்சமாவது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது ஒரு செல்ஃப் டைம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து என்றைக்குமே யோசிக்காதீங்க. அதுக்கான டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படி ஒரு செல்ஃப் டைம் மட்டும் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். பாருங்கள், நம்ம ஊர் அந்த தேங்காவோட இது இருக்குல்ல, ஏதோ சொல்லுவாங்க தேங்காவோட அந்த இது, அதில் வந்து தண்ணி பேர்ட்ஸ்க்கு ஊற்றி வைக்கணும்னு ஒருத்தவங்க அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ நல்ல மனசு பாருங்க. அழகாக அப்படி இந்த மரத்தில் அப்படி டைப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நல்ல விஷயம். இங்கே பாருங்கள், மீனை பிடிக்கிறதுக்காக அப்படி நிற்குதா இல்லை என்னன்னு தெரியல, அப்படியே அசையுது. எனக்கு தெரிஞ்ச மீனை பிடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி நகருதுன்னு. நகரவே மாட்டுது, அப்படியே நிற்குது ஸ்டாச்சு மாதிரி. எப்போதான் போகுதுன்னு தெரியல. மீனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பிடிக்கலான்னு. எவ்வளோ பொறுமை பாருங்கள். நம்மளாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுக்குவோம். இந்த ட்ரெயின் பாருங்கள், மறுபடியும் இந்த சைடு வருது. உனக்கா எங்கே? ஸோ இந்த கொக்கு வந்து இன்னும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. பார்ப்போம் ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா மீனை பார்த்தோன்னு. பேக்வர்ட்ஸ் போயிடுச்சு. இவ்வளோ பொறுமையாக இருந்தால் நம்மளாம் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோம். அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டுது, அது பார்த்துட்டே இருக்குது.
ஏதாவது கிடைக்குமான்னு. ஸோ நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா அந்த கொக்கு எதையாவது ஃபிஷ்ஷை சாப்பிடுமா அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அது செம்ம பொறுமைங்க. ஐயோ எவ்வளோ பொறுமையாக நிற்குது. இங்கே பாருங்க, க்ளோசர் ஷாட் எவ்வளோ அழகாக போகுதுன்னு. குளிரவே குளிராதா? So beautiful. ஸோ அந்த மரத்துக்குள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ நம்ம பார்த்த அந்த ஒரு கொக்கு இங்கே நிற்கிது பாருங்கள். அப்படியே கொக்கு தான், இது வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டிகிட்ருக்கேன். அது எதாவது மீன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிருக்கு. இங்கே ஒருத்தர் பெரிய லென்ஸ் வச்ச கேமரா வச்சு வெயிட் பண்ணிருக்காரு, ஏதாவது ஷார்ட் கிடைக்குமான்னு. ஸோ இந்த பைக்கில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வான் வந்துருக்கு. அதெல்லாம் காட்டுறாங்க, டக்கு, ஸ்வானு இந்த மாதிரி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இங்கே. அந்த ரிவரோட அதர் சைடில் பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு, குட்டி குட்டியாக. இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வாத்தெல்லாம் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு. ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓ அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த போர்டில் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 1-2 டைப்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சில இதுக்கு வந்து அந்த ஹெட்டோட போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குது. சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ ஷேடில் இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது. இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில. அந்த ட்ரெயினோட சத்தம் மாதிரி. ஸோ ஆட்டம்னால எல்லா லீவ்ஸும் கீழே விழுந்து தண்ணி ஃபுல்லாக லீவ்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ். 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ தனியாக ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, இப்படி பல டைப் ஆஃப் மக்களை வந்து இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒயிட் கலரில் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. என்னன்னே தெரில. இந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ இது தான். அப்படியே ரிவரை ரசிச்சுட்டே சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து அந்த பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த லீவ்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டி குட்டி சீட்ஸ் இருக்குது இதுலேயே. அழகாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே பாருங்க,
மரத்தில் பாருங்கள் இவ்வளோ உட்காந்துருக்குன்னு. நம்ம பார்த்த அதே அந்த ரெட் சீட்ஸ். ஸோ நிறைய அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி சேர் மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டூல் மாதிரி உட்காருக்கு. சூப்பராக இருக்குல்ல அந்த இடம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜ் நம்ம பார்த்தது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா அந்த ஒயிட் கலர் பிரிட்ஜ் பார்த்தோம்ல, அதுக்கு தான் போகிறோம். இதுதான் அந்த பிரிட்ஜ். ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். நம்ம வந்து முன்னாடி அந்த சைடு எண்டில் நின்றுட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஏதோ லாக் மாதிரி பிரிட்ஜில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினோட இன்னொரு ஸ்டாப். அந்த ட்ரெயினுக்கு வந்து நிறைய ஸ்டாப் இருக்குது. இது வந்து பான் ஆஃப் கரோலாசி அப்படின்ற ஒரு ஸ்டாப். 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ட்ரெயினுக்காக. பார்ப்போம் இது மேலே என்ன இருக்குன்னு. சும்மா ஒரு பாத், அவ்வளோதான், ஒன்றும் இருக்காது. ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு ஸ்பாட். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரிவர். ஒரு ஸ்டீப் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 10,000 ஸ்டெப் எப்படியாவது நடந்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு வந்து போட்லாம் இருக்குது ரிவர் கிட்ட. காட்டுறேன் அதுவும். யாரோடையாவது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் கிட்டேயே அந்த போட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு காட்டுறேன். இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். சன்லைட் ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரேர் இந்த மாதிரி டைமில் வந்து சன் பார்க்குறதே ரேர் தான். நம்ம பார்த்தோம்ல ட்ரெயின், அதோட சிக்னல்ஸ் பாருங்கள். பேசிக்கலி இந்த வழியாகவும் போகுது. குட்டி க்யூட் ட்ராக். ஸோ ஒரு வழியாக ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் என்ட்ரி ஆன ஸ்பாட்டே கிடையாது இது, பட் இது ஒரு எக்ஸிட்.
ஸோ இங்கேருந்து நியரஸ்ட் ட்ராம் எடுத்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இதை வந்து என்ட்ரியாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போதைக்கு நியரஸ்ட் எக்ஸிட் வந்து இது தான். இல்லை நான் வந்த வழியை கண்டுபிடிக்கணுன்னா இன்னும் ஒரு 10 ரவுண்ட் அடிக்கணும். இது பாருங்க, குட்டியாக தண்ணி போகிற இடம். ஸோ இது வந்து நம்ம பார்த்த ரிவர்லேருந்து வர வாட்டர் தான். அது குட்டி பாண்ட் மாதிரி இருந்ததுல, அதுலேருந்து வர வாட்டர் தான். ஸோ ஆக்சுவலி இங்கே தான் அந்த போர்டே போட்டிருக்காங்க, வெல்கம் டு க்ரோசர் கார்டன். ஆனால் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இது பாருங்கள், வெல்கம் அண்ட் இம் க்ரோசர் கார்டன். ஸோ வெல்கம் இன் க்ரோசர் கார்டன் பார்க், அதுதான். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல பேர்ட்ஸ், அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னெலாம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டூ நாட் ஃபீட் த வாட்டர் பேர்ட்ஸ் இப்படி. ஸோ இதுதாங்க அதோட மேப்பு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கல்ச்சுரல் ஸ்பாட் மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷிங், அதே மாதிரி ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. கேம்பிங், இந்த மாதிரி ஓவர் நைட் பார்க்கில் வந்து ஸ்டே பண்ணுறது, இதெல்லாம் கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ட்ராம் ஸ்டாப் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பைக்ஸும் இருக்கும். நம்ம வந்து பே பண்ணி, ஆப் இருக்கும், அதில் பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிட்டிலையுமே இருக்கிறது தான். வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ட்ராமுக்கு. நம்மளும் ட்ராம் எடுக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து ட்ராம் நம்பர் 4 இல்லைன்னா 68 எடுக்கலாம். நம்ம 4 தான் எடுக்க போகிறோம். 1 minute இருக்குது, வந்துடும் சீக்கிரமாக. பார்ப்போம். ஸோ அந்த வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம்.